நம்ம பொதுவாக கண் வலியை வந்து எல்லாரும் இப்போ செல்லமாக கூப்பிடுறது வந்து மெட்ராஸை. ஏன்னா அந்த காலத்தில் மெட்ராஸில் தான் முதல்ல ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அது மெட்ராஸை கிடையாது, தமிழ்நாடு முழுக்க வந்து அது பரவி இருக்குது. முக்கியமாக பெரியவங்களுக்கு கொண்டாந்து செல்லமாக கிஃப்ட் கொடுக்குறது வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க தான். ஏன்னா அது வந்து ரொம்ப காற்றுல வந்து அந்த கிருமி வந்து ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய ஒரு கிருமி அது. இப்போ நம்ம கண் வலின்னு சொல்கிறது வந்து மெட்ராஸை மட்டும் கிடையாதுங்க. இப்போ மாம்பழம்னு சொன்னால் சேலம் இருக்குது, அல்போன்சா மாம்பழம் இருக்குது, மல்கோவா இருக்குது. சேலைன்னு சொன்னால் பட்டு சேலை இருக்குது, நூல் சேலை இருக்குது. அந்த மாதிரி கண் வலியிலையும் வந்து பல ரகங்கள் இருக்குது. ஒரு கண்ணை மட்டும் பாதிக்கக்கூடியது, ரெண்டு கண்ணும் பாதிக்கக்கூடியது, தொண்டைவலி காய்ச்சலோடு சேர்ந்து வரக்கூடியது. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்டைவலி, கண்வலி, காய்ச்சல் மூணு சேர்ந்து தான் வரும். ஃபரிங்கோ கன்ஜங்டிவல் ஃபீவர் என்று சொல்லுவோம். இது மோஸ்ட்லி எல்லாமே பெரும்பாலும் வந்து வைரஸ் கிருமியினால் வர்றது. இந்த வைரஸ் கிருமிக்கு இருக்கிற ஒரு கெட்ட குணம் என்னன்னாக்க ரொம்ப ஈஸியாக காற்றில் தொற்றக்கூடியது. உங்களுக்கெல்லாம் இப்போ கோவிடோட அனுபவம் இருக்கிறதுனால தெரியும். காற்றில் தொற்றக்கூடிய கிருமி ரொம்ப ஈஸியாக வந்து பற்றிக்கக்கூடிய கிருமி. ஆனால் இது உயிருக்கு ஆபத்தோ பார்வைக்கு ஆபத்தோ கிடையாது. சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டவனாக முழுமையாக இதை குணப்படுத்த முடியும். இதுக்கான மருந்துகளை நீங்கள் கண் மருத்துவர் அல்லது அனுபவம் மிக்க ஒரு மருத்துவர்கிட்ட தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். மருந்து கடையில் போய் வாங்காதீங்க. இந்த பிதுக்கு மருந்து போடுறேன், மிளகாப்பழம் போடுறேன், இதெல்லாம் வந்து இன்னும் கண் வலியையும் வீக்கத்தையும் அதிகம்தான் பண்ணுமே ஒழிய குணப்படுத்தாது. நல்ல படித்த அனுபவம் முழுக்க மருத்துவர், முடிஞ்சால் கண் மருத்துவர்கள்ட்ட போய் பார்த்து அதுக்குள்ள மருந்துகளை வாங்கி கொள்ளுங்கள். நீங்களா தயவு செய்து சுய வைத்தியம் பார்க்காதீங்க. இந்த கிருமியை பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். இந்த நேரம் இது பார்த்தீங்கன்னா சம்மரில் தானே அதிகமாக வருது. ஸோ கண்டிப்பாக தினம் 2 வேளையாவது குளிக்க வேண்டும். குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது, வெந்நீரை தவிர்ப்பது நல்லது, தினம் தலைக்கு ஊற்றி குளிப்பது நல்லது. உணவு என்று பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே அது கலந்திருக்கிறது. இளநீர், நீர்மோர், நிறைய தண்ணி குடிக்கணும். தாகம் எடுக்குதோ இல்லையோ ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் கணக்கு வச்சுக்கிறோம். இந்த சிறுநீரகம் பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க எல்லாருமே 1.5லேருந்து 2 லிட்டர் தண்ணி நல்லா குடிக்கணும். தண்ணி எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் கண்ணை சேர்த்து நன்றாக சோப்பு தண்ணியில் கழுவிக்கிறணும். கண்ணை சுத்தமாக இருக்கணும். வீட்டில் யாருக்காவது கண்ணு வலி சந்தேகமாக இருந்துச்சுன்னா அவங்கள உடனே மருத்துவத்தை கூட்டிகிட்டு போய் முடிஞ்ச வரை அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கிறது நமக்கு நல்லது. அது பரவாமல் இருக்கும்.